ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் ஒரு யானை பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. காட்டரசியான காளிதேவி தோன்றி இந்த யானைக்கு பிரசவம் பார்த்தாங்க. தாயே, ரொம்ப நன்றி. உங்களோட மகிமையால் நானும் என் பிள்ளையும் உயிர் பிழைத்தோம். எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து காளிதேவி மறைஞ்சிட்டாங்க. இந்த அம்மா யானை அதோட குட்டிய ரொம்ப பாதுகாப்பாவும் பத்திரமாவும் வளர்த்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல அறிவுரையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லி தந்து வளர்த்து வந்தது. இந்த யானைக்குட்டி அதன் அம்மா பேச்சை கேட்டு நன்றாக வளர்ந்தது. இந்த யானைக்குட்டியும் அதன் சிறு வயதிலிருந்தே அந்த காட்டில் உள்ளவர்களுக்கு உதவி செய்து கொண்டே மற்றும் நல்ல அறிவுரை சொல்லிக்கிட்டே வளர்ந்து பெரியவனா ஆனது. அப்படி ஒரு நாள் காட்டில் இந்த யானை நடந்து வந்து கொண்டு இருக்கும் போது ஒரு சின்ன குரங்கு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துச்சு. ஏன் அழுகிறாய் குட்டி செல்லமே? நான் ரொம்ப சின்னதாகவும் பலவீனமாகவும் இருக்கிறேன் என்று என் கூட்டத்தில் உள்ளவர்கள் என்னை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள். கொஞ்சம் கூட மத்தவங்கள பத்தி யோசிக்காத பேசுற குரங்கு கூட்டம் அங்க ஒரு மரத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த யானை அந்த பக்கமா வந்து இந்த குரங்குகளை பார்த்து கேட்டுச்சு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? உங்களை விட பலத்தில் குறைந்தவன் என்று, அதுவும் இல்லாமல் உங்கள் கூட்டத்தை சேர்ந்தவனே இப்படி கேலியும் கிண்டலும் பண்றீங்களே, இது சரியா? நீங்க தானே அவனை பாத்துக்க வேண்டும். இந்த யானை காட்டுக்குள்ள பல இடங்களுக்கு சென்று நல்ல அறிவுரையும் ஆலோசனையும் சின்ன விலங்குகளுக்கு மற்றும் வயதான விலங்குகளுக்கும் வழங்கி வந்தது. ரொம்ப சீக்கிரமே இந்த யானையை பற்றி எல்லோருக்கும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்கே ஒரு நல்ல அரச யானை என்று அறிவிக்கப்பட்டது. ஒரு நாள் ஒரு மனிதன் இந்த காட்டு வழியா வரும்போது அவர் வழியை தவறவிட்டார். ஐயோ, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பயத்தை உணர்ந்ததில்லையே. இந்த காட்டுக்குள்ள எல்லா பாதையும் ஒரே மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் போக வேண்டிய வழியை விட்டுட்டு தூரமா போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. பொழுது சாய ஆரம்பிச்சதால் இந்த காட்டுக்குள்ள இருந்த வெளிச்சமும் குறைய ஆரம்பிச்சது. ஐயோ, அது என்னது? ஓ, அது என்னோட நிழல் தானா? ச்சே, இத பார்த்து பயந்து நான் இவ்வளவு முட்டாள் ஆயிட்டேனே. தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சான் இந்த மனிதன். திடீரென்று ஒரு சத்தம். ஐயோ, யானை, நான் செத்தம் போ. இந்த மனிதனோ அந்த யானையை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்பயே சொர்க்கத்துக்கு போயிடணும், இல்லன்னா இந்த யானை என்னை நசுக்கி விடும். அம்மா அம்மா, முடியல, மூச்சு வாங்குதே. இந்த யானை வந்துடுச்சா? இல்லையே, அதுவும் அங்க நிக்குது. ஏன் இந்த யானை பார்ப்பதுக்கு என்ன கஷ்டப்படுத்த வந்த மாதிரி தெரியலையே. அது என்னை பின்தொடர்ந்துதான் வருது. நான் நினைத்தது போல அது என்னை ஒன்றும் துரத்தவில்லையே. இந்த மனிதன் ஒரு முறையும் நடக்கும் போதெல்லாம் இந்த யானையும் அவரை பின்தொடர்ந்தது. அதே மாதிரி ஒரு முறையும் இந்த மனிதன் நிற்கும் போதெல்லாம் அந்த யானையும் நின்றது. நான் திரும்பி நிக்க போறேன், அது என்ன பண்ணுதுன்னு பாப்போம். இந்த மனிதனோ அந்த யானை பக்கம் திரும்பினான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த யானையோ இந்த மனிதன் கிட்ட பேச ஆரம்பிச்சது. நீ அலர்வதை நான் கேட்டேன். நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யவா? என்ன ஒரு கனிவான மென்மையான குரல் இந்த யானைக்கு. இந்த குரலை கேட்கும் போது இன்னும் ஆழமாவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கே. இப்போ இந்த மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அவனும் இந்த யானை கூட பேச ஆரம்பிச்சான். நான் வழி தவறி இங்கே வந்துட்டேன். நான் என்னுடைய ஊருக்கு செல்ல வேண்டும். இப்போ இருட்டிடுச்சு. என்னோட வா என் வீட்டுக்கு. நான் உனக்கு உன் ஊருக்கு போவதற்கு வழி சொல்றேன். அந்த யானை இந்த மனிதனை அதோட குகைக்கு கூட்டிட்டு போச்சு. 2 பேரும் குகைக்குள் வந்து சேர்ந்தாங்க. நீங்கள் பார்ப்பதற்கு சோர்வாக உள்ளீர்கள். நீங்க ஏன் இங்க சில நாட்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ள கூடாது? சரி, நீ சொல்றதும் சரிதான். நான் மிகவும் சோர்வாக தான் உணர்கிறேன். இந்த யானை கொஞ்சம் பழங்களை சாப்பிட சொல்லி இந்த மனிதனுக்கு கொடுத்தது. இந்த யானையோ காலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்தது. அதோட குகைக்கு அருகில் உள்ள ஆற்றுக்கு வந்து கூடவே இந்த மனிதனையும் கூட்டி சென்று 2 பேரும் நீராடி கொண்டு இருந்தாங்க. ஆஹா, என்ன ஒரு காட்சி! இந்த மாதிரி குளித்து கொண்டு இந்த மலைகளின் இடையே இந்த பகல் உடைவதை பார்ப்பதற்கு எவ்வளவு நன்றாக இருக்கிறது. 2 பேரும் அன்றைய நாளை நன்றாக பேசி கழித்தார்கள். மாலையில் இருவரும் ஒரு வெட்ட வெளிக்கு சென்றார்கள். சூரியன் மறைவதை பாருங்கள், நம்முடைய மனதிற்கு அமைதியை தரும். நான் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறேன். நீங்களாம் எவ்வளவு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். நாங்கள் மனிதர்களோ
அமைதியற்ற உயிரினங்கள். இந்த மனிதன் சில நாட்கள் இந்த யானையின் குகைக்குள்ளவே ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். சில நாட்கள் கழித்து, நான் இங்கேயே தான் இருக்கணும்னு ரொம்ப விரும்புகிறேன். ஆனா என் வேலை காரணமாக என் ஊருக்கு போக வேண்டும். நான் உன்னை காட்டின் விளிம்பிற்கு அழைத்து சென்று உன் ஊருக்கு செல்லும் வழியை காட்டுகிறேன். 2 பேரும் இந்த குகைக்குள் இருந்து புறப்பட்டாங்க. இந்த மரங்களை நான் நன்றாக ஞாபகத்துல வச்சு கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த மலைகளையும் தான், மற்றும் இந்த வளைந்த பாதைகளையும் தான். ஏன்னா ஒரு நாள் இங்க திரும்பி வர வேண்டும் நான். அப்படியே இந்த மனிதனும் இந்த யானையும் பேசிக்கொண்டே காட்டின் எல்லைக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த யானை அந்த மனிதனை இறக்கிவிட்டது. அங்கே உன் ஊருக்கு செல்லும் பாதை இருக்கு. மிக்க நன்றி நண்பா. சரி நண்பா, நினைவில் இருக்கட்டும், என்னை பத்தின ரகசியங்களை யாரிடமும் சொல்லாமல் இருக்க வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு இந்த மனிதன் அவன் ஊரில் உள்ள பஜாருக்கு சென்றான். அப்பொழுது யானை சிற்பங்கள் செய்து கொண்டிருப்பவரை பார்த்தான். ஆஹா, எவ்வளவு அழகாக இந்த யானை சிற்பங்களை உருவாக்கிறீர்கள். இந்த யானை சிற்பம் இன்னும் அழகாக இருக்கும் உண்மையான தந்தத்தை பொருத்தினால். ஆனா அது கிடைப்பது ரொம்ப கடினம். அப்படியா? உயிரோடு இருக்கிற யானையின் தந்தம் சரியா இருக்குமா? அது இன்னும் சிறந்தது. ஆனால் மிகவும் அரிதானது கூட அது. ஏன்னா இருந்த யானையின் தந்தத்தை விட அது ரொம்ப விலை உயர்ந்தது. திடீரென்று இந்த மனிதன் காட்டுக்கு சென்று அந்த யானையை பார்த்தான். என்ன விஷயம் நண்பா? உன்னை பார்ப்பதற்கு சந்தோஷமே இல்லாதவர் போல் இருக்கிறாயே. நான் என் கழுத்து வரைக்கும் கஷ்டத்துல இருக்கேன் நண்பா. உன் தந்தத்தோட ஒரு துண்டு என்னை காப்பாற்றும். இந்த யானையோ கீழே உட்கார்ந்து அதோட தந்தத்தை நீட்டி எடுத்துக்கோன்னு சொல்லியது. என்னோட 2 தந்தத்தையும் உனக்கு கொடுப்பேன். ஆனா நீ இந்த தந்தங்களை துண்டித்து தான் எடுக்க வேண்டும். சரி, நான் தயாராக தான் வந்தேன். நீ எப்படியும் என்னை ஏமாத்த மாட்டேன்னு தெரியும். இந்த மனிதனும் யானையோட தந்தத்தை துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கொண்டான். நண்பா, நீ கையில வச்சிருக்கிற என் தந்தங்கள் சாதாரணது அல்ல. என் ஞானத்திற்கும் புண்ணியத்திற்கும் இந்த தந்தங்கள் தான் ஆதாரம். இந்த மனிதன் காட்டிலிருந்து சந்தோஷமா நேரா பஜாருக்கு வந்து இந்த தந்தங்களை கடையில் விற்றான். அவன் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான காசுகள் கிடைத்தது. இதில் இவ்வளவு காசுகள் இருக்கிறதே. இப்போ எனக்கு தேவையான எல்லா விதமான பட்டு துணிகளையும் வாங்கி கொள்ள முடியும். இந்த மனிதன் இவனோட ஆரம்ப செலவுக்கு எல்லா காசுகளையும் செலவழித்து விட்டான். 1 மாதம் கழித்து இவன் கிட்ட காசு எதுவும் இல்லை. என் கிட்ட இருக்கிற காசு எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. நான் அப்பவே அந்த யானையோட சதைக்கு நெருக்கமா இருக்கிற தந்தங்களை வெட்டி இருக்கணும். எவ்வளவு காசு கிடைத்திருக்கும் அதுக்கும் சேர்த்து. அன்று இரவு இந்த மனிதனால் தூங்க முடியவில்லை. நான் இன்னும் அந்த தந்தங்களை வெட்டினால் யானை கண்டிப்பா பாதிக்கப்படும். ஆனா நான் அதற்கெல்லாம் பாவப்பட போவதில்லை. எனக்கு அந்த விலை உயர்ந்த தந்தங்கள் வேண்டும். பேராசை பிடித்த இந்த மனிதன் காட்டுக்குள் திரும்பவும் சென்றான். பேராசையால் அந்த மனிதனோட இதயம் கல்லானது. நண்பா, உன்னோட தந்தங்களை விற்று என்னோட பழைய கடன்களை எல்லாத்தையும் அடைத்து விட்டேன். ஆனா என் வாழ்க்கையை வாழ்வதற்கு இப்போ காசு தேவை. இந்த மனிதன் பொய் மேல் பொய் கூறி இந்த யானையிடம் நடித்தான். சரி, என்னிடம் மிச்சம் இருக்கும் தந்தங்களை வெட்டி எடுத்துக்கோ. யானையோ மீண்டும் கீழே உட்கார்ந்து மிச்சம் இருக்கும் தந்தங்களை வெட்டி எடுத்துக்குமாறு கூறியது. பேராசையால் இந்த மனிதனோட புத்தி கொடூரமா யோசிக்க தொடங்கியது. நான் இந்த முறை வெட்டி எடுக்க போவதில்லை, பிடுங்க போறேன். அப்பொழுதுதான் எனக்கு அதிக காசு கிடைக்கும். வலிக்குதே. நன்றாக இருக்கணும். கடைசியா எப்படியோ இந்த யானையிடம் இருந்து இந்த தந்தங்களை பிடுங்கி எடுத்துட்டான் இந்த மனிதன். இப்போ எல்லாத்தையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டேன் நண்பா. இப்போ எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்குவேன். ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த மனிதன் இந்த யானைக்கு செய்த காரியத்தை நினைத்து கொஞ்சம் கூட வருந்தாமல் சந்தோஷமா கிளம்பி கொண்டிருந்தான். இந்த யானையோ வலியால் கதறி அழுதது. ஆனால் ஒரு சாபமோ ஒரு பழி சொல்ல கூட இந்த யானையின் வாயில் வரவில்லை. திடீரென்று இந்த மனிதன் அவனது காலுக்கு கீழே பூமி அசைவது போல் உணர்ந்தான். உடனே பூமி பிளந்து கொண்டு நெருப்பை வீசியது. இந்த மனிதனோ நெருப்பில் எரிந்து போனான். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். இந்த மனிதனுக்கு இப்பொழுது உணர்ந்தது தன் பேராசையால் தான் இவனுக்கு தண்டனை கிடைக்கிறது என்று. ஆனால் அதை இப்போ உணர்ந்து என்ன பயன் இருக்கு? தீ குழம்புக்குள் இந்த மனிதன் எரிகின்ற போது ஒரு குரல் கேட்டது. நன்றி கெட்ட மனிதர்களுக்கு முழு உலகத்தையும்
கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டார்கள். இந்த நல்ல யானை அதோட மீதமுள்ள வாழ்நாளை மிகவும் அமைதியாக கழித்தது. இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பேராசைப்பட்டால் அழிவில் தான் முடியும். அதனால் போதும் என்ற மனமே பொன் சிறந்தது. இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம்.